பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பூமியில் இந்த உலகத்தில் உத்தமனாய் நடக்கிற மனுஷனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அவனுக்கு பிறகு பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாக்கியவான்கள் சொல்லும் பொழுது கொடுத்து வைத்தவர்கள், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு மனிதன் இந்த பூமியில் உத்தமனாய் நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகளை கர்த்தர் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக கர்த்தர் வைக்கிறார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நாம் உத்தமமாய் நடக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். 2 நாளாகவும் 19-11 வாசிக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 1:8, 2:3 வாசிக்கிறோம். யோபனுடைய உத்தமத்தை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் குறித்து சொல்லும்போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாய் இரு என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களில் நாம் உத்தமனாய் நடக்கும் பொழுது, நீங்கள் உத்தமனாய் தேவன் விரும்புகிற பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது, உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளை இந்த பூமியில் ஆண்டவர் பாக்கியவான்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் உயர்த்துவார். வேதத்தில் கூட வாசிக்கிறோம் 112:1-2 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி அதாவது இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே நாட்களில் கர்த்தருக்கு உத்தமமாக நடக்கிறதுனால, கர்த்தருக்கு பயந்து நடப்பதனால தேவன் நம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியில் பாக்கியவான்களாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே அருமையான நம்முடைய பிள்ளைகளை, கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், அவர் நடத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.